நார்மலாக சந்தானம் வந்தால் கூட கூட்டம் அதிகமாக தான் கூடும். அவரும் நல்ல ஆக்டர் தான். ஸோ வந்துட்டு அந்த இது வச்சு பார்க்கும்போது ஒரு ஆக்டருக்காக கூடுற கூட்டம் வந்துட்டு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்றனால ஓட்டு இந்த வாட்டி டிவிக்கு கொஞ்சம் பெர்சன்டேஜ் அதிகமாக வரும். சுகாதார பணியாளருக்கு வந்துட்டு டெய்லி உணவு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்துச்சு. வந்துட்டு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை விட வந்துட்டு அந்த ஸ்கீம் வந்து ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ஆசை வந்து ஸ்டாலின் வரணும்னு ஆசை. ஆனால் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு ஃபீலிங். விஜய் டிவிகே கட்சி வந்துருக்குது. அது வந்து அவங்க வின் பண்ண மாட்டாங்க, ஆனால் மற்றவங்க வின் பண்ணதுக்கு எடுத்து விட்டுருவாங்க. கடந்த எல்லா வருடமும் நம்ம திமுகவும் அதிமுக தான் மாறி மாறி ஆண்டுட்டு வந்துருக்காங்க. மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ டிவிக்கு வந்தால் புது மாற்றம் வரும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால டிவிக்கு எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஸ்கீம்ஸ் வச்சு தான் ப்ரோ எல்லாரும் டிசைட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடலான்ட்டு. இப்போ பாருங்க, பொண்ணுங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் பச்சாலும் படிக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு காசுன்றாங்க. லேப்டாப் தந்தார், எல்லாருக்கும் வந்துச்சு. எனக்குலாம் வரல, நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். கேட்டால் அதில் அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. அதெல்லாம் யோசிச்சு பண்ண முடியாது ப்ரோ. பண்ணுறது வந்து ஒரே மாதிரி பண்ண எல்லாருக்கும் மாற்றி மாற்றி பண்ணுறாங்க அவங்க. இந்த இலவசத்தினால நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கால நம்ம வளர மாட்டேங்கிறோம். கொஞ்சம் அது இதுவாக இருக்குது. இந்த ஃப்ரீ வந்து இப்போ 2500 தரேன்றாங்க, 1500 தரேன்றாங்க, 2000 தரேன்றாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து எக்கனாமிக் லெவலில் நம்ம தமிழ்நாடு அடிப்படை வாய்ப்பு இருக்குது. இப்போ விஜய் வந்து பேசவே தெரியாதுங்க. விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. அரசியல் அவனுக்கு என்ன தெரியும் அரசியல் பற்றி? ஆட்சி வந்தவர்கள் நேற்று வந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆடிட்டு வரா. எப்படி விஜயகாந்த் போட்டான், பாக்யராஜன், டி ராஜேந்திர, எத்தனை பேர் கட்சி ஆரம்பித்தாங்க. எல்லாமே போய் அட்ரஸ் இல்லாத போயிட்டாங்க. யாராலும் அவர் இது பண்ண முடியாது. அவர் முதல்ல அவர் குடும்பத்தை காப்பாற்றிட்டோம். கன்ஃபார்ம் வராரு. விஜய்லாம் சான்ஸ் எல்லாம் வரத்துக்கு சரிங்களா. அவரெல்லாம் அரசியலாம் என்னான்ட்டு தெரியாது ஃபர்ஸ்ட்டு. ப்ரோ, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது தான் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வருஷம் டிஎம்கேக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு டிஎம்கே சப்போர்ட் இருந்தாலும் ஆன்டி பிஜேபி ஓட்டு வந்து தமிழ்நாட்டில் அதிகம். ஸோ அப்படி வைக்க பார்க்கும்போது டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் கொஞ்சம் அதிகம். தாவேகா சைடில் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை தாவேகா கூட்டங்களில் இளைஞர்கள் அதிகமாக போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு இளைஞராக இதை எந்த மாதிரி பார்க்குறீங்க? அது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆக்டருக்காக போகிற கூட்டம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்துட்டு இப்போ எவ்வளோ பெரிய ஆக்டர் வந்தாலும் இப்போ நார்மலாக சந்தானம் வந்தால் கூட கூட்டம் அதிகமாக தான் கூடும். அவரும் நல்ல ஆக்டர் தான். ஸோ வந்துட்டு அந்த இது வச்சு பார்க்கும்போது ஒரு ஆக்டருக்காக கூடுற கூட்டம் வந்துட்டு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்றனால ஓட்டு இந்த வாட்டி டிவிக்கு கொஞ்சம் பெர்சன்டேஜ் அதிகமாக வரும். பட் அடுத்தடுத்து போகும்போது கொஞ்சம் கம்மியாக சான்சஸ் இருக்குது. ஸ்கீம்ஸாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க நடைமுறையில் இருக்க ஸ்கீம்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சுகாதார பணியாளருக்கு வந்துட்டு டெய்லி உணவு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்துச்சு. அது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஏதோ பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அது போக போக கம்மியாயிடுச்சு. நிறைய இடத்துல வந்து தரதே இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்படியும் கொடுத்தாலும் வந்துட்டு அது ரொம்ப சுகாதாரம் இல்லாததாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. அவங்க வந்துட்டு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை விட வந்துட்டு அந்த ஸ்கீம் வந்து ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ இதில் வந்து அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாக. ஸோ என்னோட கணிப்பு டிஎம்கேன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த பஸ் ஃபெசிலிட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு எல்லா ஏரியாலையும். அண்ட் அந்த மகளிருக்கு அந்த ஃப்ரீ பஸ் திட்டம் கொண்டு வந்தது நிறைய பேருக்கு உதவியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐயா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாநகர் பகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது? ஓவராலாக சிஎம்மாக வர யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஓவரால் என்னோட ஆசை என்னன்னு நான் சொல்லிடுறேன். என்னோடய ஆசை வந்து ஸ்டாலின் வரணும்னு ஆசை. ஆனால் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு ஃபீலிங். இந்த ரொம்ப டஃப் ஃபைட் இருக்குது. விஜய் டிவிகே கட்சி வந்துருக்குது. அது வந்து அவங்க வின் பண்ண மாட்டாங்க, ஆனால் மற்றவங்க வின் பண்ணதுக்கு எடுத்து விட்டுருவாங்க. அவங்க வின் பண்ண மாட்டாங்க 100%. எனக்கு வந்து இந்த வாட்டி வந்து இபிஎஸ் வரதுக்கு சான்ஸ் உண்டு. ஆக்சுவலாக 5 வருஷமாக நானும் பார்த்துருந்தாங்கிறேன். ஸ்டாலின் எஸ்ஹெச் இஸ் டன் குட் ஜாப். பட் இவுட் ஹவ் டன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு 10 times ஜாஸ்தியாக செஞ்சுருக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்து தான். அவன் டெஃபினட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணல. ஸோ இந்த வாட்டி எதுக்கு நான் இபிஎஸ் வந்தால் நல்லா இருக்கும்னா, தே ஹேவ் டை அப் வித் என்டிஎஃப் தட் மினிமம் 3 years. ஸோ டெஃபினட்டாக ஸ்டேட்டுக்கு நிறைய செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த காரணத்தில் மட்டும் இபிஎஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஆசை. நீட் வந்து நான் டெஃபினட்டாக வந்து அபாலிஷ் பண்ணுவோம் அது இது சொன்னாங்க இல்லையா, செய்யவே இல்லையே. அது ரொம்ப எதிர்பார்த்து தான் ஜனங்க வந்து ஓட்டு போட்டாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் டெஃபினட்டாக அவங்க செஞ்சுருப்பாங்க. ஸோ அது அந்த ஆங்கிளில் பார்த்தா டெஃபினட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அநியாயமாக தேவையில்லாமல் எகென்ஸ்டாக போயிட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் வர வேண்டிய ஸ்டேட்டுக்கு வர வேண்டியது எல்லாம் டிப்ரைவ் ஆகி போச்சு. அப்புறம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இங்கே அண்ணாநகர் பகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? அண்ணாநகர் பகுதியில் இப்போது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ அவருக்கு தான் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. டிவிக்கு எதிர்பார்க்கலாம். நான் வந்து வில்லிவாக்கம் பகுதி. ஸோ வில்லிவாக்கம் எங்கள் பகுதியில் வந்து ஆதவர்ஜுனா நிற்கிறாரு. ஸோ நேற்று அவர் அங்கே வந்தார். ஸோ அவர் வந்ததில் அவர் பின்னாடி இந்த கூட்டத்தை பார்த்து ஸோ கண்டிப்பாக டிவிக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன் டிவிக்கு வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
கடந்த எல்லா வருடமும் நம்ம திமுகவும் அதிமுக தான் மாறி மாறி ஆண்டுட்டு வந்துருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு புது மாற்றம் இருக்காங்க, ஏன்னா மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ டிவிக்கு வந்தால் புது மாற்றம் வரும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் டிவிக்கு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இருக்க ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. பட் ஆனால் இன்னும் ஸ்போர்ட்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்னும் முன்னேற்றம் வேணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஜுகேஷன் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு முன்னேற்றம் வேணும். எஜுகேஷன் வைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்ட்டை பொறுத்தவரை ஒரு பர்சன்டேஜ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு படிக்க கொஞ்சம் நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாலும், நிறைய காலேஜ் சீட்டில் கொடுத்தாலும், ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மேபி டிவிக்கு வந்தால் அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை ப்ரோ, இப்போ ஆல்ரெடி இந்தியாவிலே வந்து அதிகமான ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. மற்ற ஸ்டேட்லலாம் 50%, தமிழ்நாட்டில் தான் 69% இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் விஜய் வந்தால் எக்ஸ்ட்ரா கொடுப்பாருன்னு சொல்கிறீங்களா? அது எந்த வகையில் கொடுப்பாரு? எப்படி? விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் சொல்கிறேன். ப்ரோ, இந்த 2026 தேர்தலில் இங்கே அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை யார் வெற்றி பெறுவா? ஓவராலாக சிஎம்மாக யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வந்துட்டு எலெக்ஷன் வரப்போ எல்லாமே பண்ணுறாரு ப்ரோ. அது முன்னாடி எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல ப்ரோ. தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். விஜய் வரட்டுமே, அவர் இந்த வருஷம் வந்து பார்க்கட்டும். அவர் வந்தாருன்னா வச்சு அவர் தான் பண்ணுறேன்றாருல, நம்பி எல்லா வருஷமும் நம்பி போடுறீங்க. எல்லாருக்கும் டிஎம்கே போட்டுட்டு இருக்கீங்க. ஒரு வருஷம் டிவி கேக் போட்டு பாருங்க விஜய்க்கு. அவர் என்ன பண்ணுறாரு உங்களுக்கே தெரியும். நான் ஒரு ஃபேன்லாம் இல்லை ப்ரோ, நான் சொல்கிறேன். இத்தனை வருஷத்தில் நான் பார்த்ததில் சொல்கிறேன். அப்புறம் சொல்லுவானுங்க நான் ஃபேனு அதனால சொல்கிறாங்க. ஃபேன்லாம் இல்லை, நான் அவர் பார்க்குற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பண்ணுறது. அவர் ஓட்டு போட்டார்னா அவருக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க, அவர் ஜெயிக்க வச்சிங்கன்னா எதாவது பண்ணுவார். அவர் தான் எனக்கு தெரிஞ்சு. நிச்சயத்தெல்லாம் பிஜேபி கேண்டிடேட்டோட அது எனக்கு தெரியல. இப்போ பிஜேபி அவங்க நிறைய பேர் வந்து நினச்சிருக்காங்க, இப்போ ஜெயிஸ்டார்னா பிஜேபி உள்ளே வந்துடும், இந்துஸ்தான் தான் உள்ளே இருக்கும். இப்போ இந்த கிறிஸ்டின்ஸ்லாம் அது மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அவர் ஜெயிஸ்டார்னா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள், ஏன்னா அவர் பண்ண மாட்டார். ஏன்னா நல்லா தான் நடக்கும். நம்பி போடுங்க. இத்தனை வருஷம் நம்பி போட்டிங்களா ஸ்டாலினுக்குன்ட்டு, ஒரு வருஷம் அவர் நம்பி போடுங்களேன். இப்போ இருக்க ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய ஸ்கீம்ஸ் அதெல்லாம் தேவையில்லாது ப்ரோ. அவர் பண்ணுற ஏதோ நம்பிக்கை வச்சு போடுங்க, அதான் சொல்லுவேன். ஸ்கீம்ஸை பற்றி எனக்கு தேவையில்லாது. மக்களுக்கு அடிப்படையான தேவைகள்லாம் ஸ்கீம்ஸ் மூலியமாக தான் கொண்டு வர முடியும். இப்போ ஸ்கீம்ஸ் தேவையில்லைன்றீங்க. இப்போ ஆனால் தாவேக தலைவர் விஜய் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் தான் சொல்கிறாரு. அவர் சொல்லியிருக்காரு தான். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்கீம்ஸ் தரதுக்கு தராமே இருக்கலாம். அவர் தான் சொல்லுவேன், இதை பண்ணி தான் நீங்கள் ஓட்டு எல்லாருக்குமே இதை பண்ணி தான் ஓட்டு வாங்கினா அது ஓட்டு வாங்கிறது வேஸ்ட். இவங்க எல்லாரும் தேர்தலில் நிற்கணுன்றதுக்காகவே நலத்திட்டங்கள் மூலயமா மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக தான் வராங்க. நீங்கள் ஸ்கீம்ஸே வேணாம்னு சொல்கிறீங்களா? ஏன்? இப்போ ஸ்கீம்ஸ் வச்சு தான் ப்ரோ எல்லாரும் டிசைட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடலான்ட்டு. இப்போ பாருங்கள், பொண்ணுங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் பச்சாலும் படிக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு காசுன்றாங்க. லேப்டாப் தந்தார், எல்லாருக்கும் வந்துச்சு. எனக்குலாம் வரல, நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். கேட்டால் அதில் அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. அதெல்லாம் யோசிச்சு தான் பண்ண முடியாது ப்ரோ. பண்ணுறது வந்து ஒரே மாதிரி பண்ண எல்லாருக்கும் மாற்றி பண்ணுறாங்க. அவங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா நகர் தொகுதியில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதான் நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு சரியாக ஐடியா இல்லை. பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் வந்தால் எனக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து அவர் தான் வந்து எல்லாமே நல்லா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இலவசம் பற்றி அவர் எதுவுமே சொன்னதில்லை. இந்த இலவசத்தினால நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கால நம்ம வளர மாட்டேங்கிறோம். கொஞ்சம் அது இதுவாக இருக்குது. இந்த ஃப்ரீ வந்து இப்போது 2500 தரேன்றாங்க, 1500 தரேன்றாங்க, 2000 தரேன்றாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து எக்கனாமிக் லெவலில் நம்ம தமிழ்நாடு அடிப்படை வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுக்கு இலவசம் வேண்டாம். இப்போ வந்து இந்த இலவசத்தினால தண்ணி ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. இதே நாம் தமிழரில் சீமான் வந்தார்னா கண்டிப்பாக அதெல்லாம் பார்ப்பாருன்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா அவர் தான் இந்த மண்ணுக்காகவும் சரி தமிழுக்காகவும் பேசுகிறது அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் எக்கனாமிக்காக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ தமிழ்நாடு இந்திய அளவில் பொருளாதாரத்தில் முதல் இடத்துல இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்கீம்ஸ் மூலயமா வந்து தமிழ்நாடு பொருளாதாரம் அடிப்படும் சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாடு தான் பொருளாதாரத்தில் இந்தியாவிலே நம்பர் 1 இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து காசு இருக்க வரைக்கும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மாறும் இல்லையா, அந்த காசு காலியாகும் போது நிறைய கடன் அதிகமாகும். இப்போவே ஃபஸ்ட்டு இருந்ததை விட 5 வருஷத்துலேயே நிறைய கடன் ஆயிருக்கு. இப்போ ஒருத்தர் மேலேயே 1,30,000 கிட்ட வந்து கடன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரோ, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா நகர் தொகுதியில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? வெற்றி பெறுறது வந்து டிஎம்கேல தான் வெற்றி பெறுவாங்கன்னு தோணுது. ஏன் டிஎம்கே வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பழைய கட்சி, அவங்களுக்கு தான் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. அதனால் டிஎம்கே தான். யார் சிஎம்மாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ப்ரோ? என்னுடைய ஆசை வந்து விஜய் வரணும்னு ஆசை. விஜய் தான் வரணும்னு ஆசை. ஏன்னா ஒரு மாற்றம் தேவைப்படுது இல்லை. இத்தனை வருஷமாக நம்ம இந்த 2 கட்சி மாறி பார்த்துட்டோம். புதுசாக யாருன்னா வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அப்படி தான் சீமானும் சொல்லிட்டு வந்தார். ஆனால் இப்போ அவரும் ரொம்ப இல்லாமல் போயிட்டார். விஜய் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு வந்திருக்காரு. விஜய் வந்தால் என்ன பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, சீமானை வந்து நம்ம இதில் சேர்க்கவே கூடாது. அவர் வந்து சும்மா ஏதோ கட்சி நடத்தணும்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காரு. ஆனால் விஜய் அந்த மாதிரி இல்லை, பவர்ஃபுல்லாக வந்திருக்காரு. அதனால் ஏன்னா ரெண்டுத்தையுமே எதிர்க்கிறாருல்ல.
ஸ்டேட்டையும் எதிர்க்கிறாரு, சென்ட்ரலையும் எதிர்க்கிறாரு. அந்த மாதிரி தைரியம் யாருக்குமே இல்லைல்ல. அதனால் வந்து எனக்கு விஜய் பிடிச்சிருக்கு. சென்ட்ரலை பற்றி பேச மாட்டாரு, ஸ்டேட்டை பற்றி மட்டும் தான் பேசுகிறாரு. இப்போ பேசலனாலும் எதிர்க்கிறாரு இல்லைங்க. இல்லைனா கூட்டணிக்கு போயிருப்பார்ல. அவர் கூட்டணிக்கு வான்னு கூப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவர் போகல. அதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது அவர் வந்து தனியாக தான் நிற்கிறாரு அப்படின்ட்டு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் தான் ப்ரோ. ஏன்னா ஒரு மாற்றத்துக்காண்டி நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஜென்சியில் இருந்தும் 60+ வரையுமே நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கும். எந்த மாதிரியான மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அவர் வந்தால்? பேசிக்காக எல்லா விஷயத்துலேருந்தும் ப்ரோ. இப்போ நம்ம ஒரு சின்னதாக எங்கள் அப்பா வந்து ஆர்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே நீங்கள் போய் ஒரு சின்ன வேலை நடக்கணும்னா கூட நம்ம ஒரு 2000 செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த சின்ன சின்ன கரப்ஷன்லேருந்து பெரிய பெரிய காஸ்ட் விஷயம் எல்லாத்துக்குமான ஒரு மாற்றத்துக்கான ஸ்டார்டிங்காக இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கூட சவுத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தொகுதியில் அவர் போட்டிருக்க கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காஸ்ட் ஒன்று இருக்குது. அதுலேருந்து ஒருத்தர் இருக்கார், எஸ்டிஆர் சாமுவேல்னு ஒருத்தர் இருக்கார். இன்னொரு காஸ்ட்லேருந்து ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க 2 பேர்த்த போட்டால் அங்கே காஸ்ட் ப்ராப்ளம் தான் வரும். அதனால அந்த இடத்துல ஒரு காஸ்ட் நியூட்ரலான ஒருத்தர் நிப்பாட்டியிருக்கார். அஃப்கோர்ஸ் இப்போ அவர் ஜெயிச்சு வந்தார்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கும். ஏன்னா காஸ்ட் டாமினண்ட்டான ஏரியாவிலேருந்து ஒருத்தர் வந்து நியூட்ரல் காஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அந்த காஸ்ட் பாலிடிக்ஸை தாண்டி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒன்று பார்க்கலாம். இப்போ நீங்கள் காஸ்ட்டு ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கவின் ஆணவ படுகொலை நடந்தது. அப்போ கவின் ஆணவ படுகொலை நடந்தப்போ விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. மதுரையில் நடந்த அவரோட பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க, இந்த மாதிரி இதை நாங்கள் கண்டிக்கிறோன்ட்டு. ஆனால் அதை வந்து அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் கவின் ஆணவ படுகொலை பற்றி அவர் பேசணுன்னு பல்வேறு தரப்புகள் கேட்டாலும் அவர் ஆணவ கொலைகளை பற்றி எதுவும் பேசவே இல்லையே. ஆமாம், ஹானர் கில்லிங்ஸ் பற்றி அவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதை பற்றி வந்து ஆதவ அர்ஜுனாவும் சிடிஆரும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், நாங்குநேரி விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொரு எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஆள்கிட்ட வந்து நம்ம வந்து பதில் எதிர்பார்க்கணும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் திமுகலையே எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாலின் தான் பதில் சொல்லுவாங்கன்னு கிடையாது. சிலதை வந்து டெபுட்டி சிஎம் பதில் சொல்கிறாங்க, சிலதை வந்து கனிமொழி பதில் சொல்கிறாங்க, சிலதை வந்து ஒவ்வொரு மினிஸ்டர் பதில் சொல்கிறாங்க. அது மாதிரி இதுக்கான விடையை அப்போவே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக செகண்ட் லெவல் லீடர்ஸும் வளரணுங்கிறதுக்காண்டி சில விஷயத்தை அவங்கள வச்சு சொல்கிறாரு. ஆனால் அது மீடியாவில் வந்து ஹைலைட் ஆக மாட்டேங்குது அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களும். அப்புறம் இந்த 2026 தேர்தலில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அண்ணா நகர் பகுதியில்? ஆக்சுவலி நான் விஜய் தான் ப்ரோ நினைக்கிறேன். நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ என் பெர்ஸ்பெக்டிவில் விஜய்க்கு தான் வாய்ப்பு இருக்குது. எதனால் நீங்கள் விஜய்க்கு போடுவேன்னு சொல்கிறீங்க? பேசிக்காக இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே விஜய்க்கு தான் ஓட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த ஒரு ஆட்சியை வந்து கொஞ்சம் புதுசாக பார்க்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் யோசிக்கிறோம். ஸோ அதனால் விஜய். ப்ரோ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்றால் நீங்கள் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வந்து ஒரு ஸ்டேட்டை ரூல் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய பாயிண்ட்டாக நான் வைக்கிறேன். இப்போ வந்திருக்கிற நியூ பார்ட்டிஸ் வந்து பிக் இம்பாக்டை கிரியேட் பண்ணுறாங்க. யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் சரி, நிறைய விமன்ஸும் சரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ மேபி ஒரு நியூ சேஞ்சஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அது நம்ம கையில் இல்லை. மக்களுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் தான் டிசைட் பண்ண யார் வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்க போகிறாங்க, யார் வந்து அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்க போகிறாங்கிறது மக்கள் தான் டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் தட் அண்ட் May 4 அப்போ ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நல்லதே நடக்கும். இன்னும் எந்த மாதிரிலாம் கொண்டு வரணும், எதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது வந்து உமன்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நான் இது பண்ணுவேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தில் கொஞ்சம் நல்லா சேஞ்சஸ் கொண்டு வந்து நம்மளை யங்ஸ்டர்ஸை வந்து ஸ்கூலில் இருக்கும் போதே ஒரு டிசிப்ளின்டாக கொண்டு போய் நல்லா படிக்க வச்சாங்கன்னா காலேஜ்லேயும் நல்லா படிப்பாங்கன்னு நல்லாயிருக்கும். தேர்ட் வந்து டிராஃபிக் ரூல்ஸை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது 3யும் எனக்கு முக்கியமாக நான் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் 4th வந்து அந்த மருத்துவம் அப்படின்னு வரப்போ அந்த கொஞ்சம் பீப்புள்ஸ்க்கான சப்போர்ட் நல்லா இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ப்ரோ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் தான் ப்ரோ. எதனால் விஜய்? இது வரைக்கும் இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல ப்ரோ. ஏன்னா அவங்க இருக்கிறது எல்லாத்தையுமே விட்டுட்டு செய்யணுங்கிறதுக்காக வராங்க. விஜய்க்கு தான் ப்ரோ சப்போர்ட் இருக்குது. விஜய் தான் ப்ரோ ஜெயிப்பாங்க. இல்லை நிறைய ஸ்கீம்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த நான் முதல்வன் திட்டம் மாதிரி, அப்புறம் வெளிநாடுகளில் போய் விளையாடுற மாதிரி அந்த திட்டத்தெல்லாம் உங்களுக்கு அது போதாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ, அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் கொண்டு வரணும்னு சொன்னதை எதுவுமே அவங்க செய்ய கிடையாது ப்ரோ. எவ்வளோ சொன்னாங்க அதை செய்கிறோம் இதை செய்கிறோம், ஆனால் சொன்னதை எதுவுமே செய்ய கிடையாது. இப்போ எலெக்ஷன் டைமில் அதை இதை சொல்கிறாங்க, ஆனால் சொல்கிறத செய்வாங்கன்னு எப்படி ப்ரோ நம்புறது? ஏன்னா
நான் ஏற்கனவே சொன்னதே நம்ம செய்வேன். அதாட்டி விஜயை நம்புவோம் ப்ரோ. அவங்க புதுசாக வராங்க, செய்வோன்னுங்கிறாங்க, செய்வாங்க ப்ரோ. யார் அண்ணா நகர் தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிட்ரஸ் தாங்க, மாவட்ட செயலர் சிட்ரஸ் தான் ஜெயிப்பார். அதே மாதிரி இப்போ திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும். அவங்க வந்தால் தான் நல்லது பண்ணுவாங்க. இந்த 5 வருஷமாக அவங்க நல்லது பண்ணி அவங்க எவ்வளோ மக்களுக்கு மாதம் 1000 ரூபாய் எல்லா இதுக்கும் முதியோர் பென்ஷனு, அது மாதிரி மகளிர் இது எல்லாருமே கொடுத்தாங்க. அவங்க எல்லாமே நல்லபடியாக பண்ணாங்க. நடுவில் கூட இப்போ கூட பணம்லாம் ஏதோ 3000 ஏதோ கொடுத்தாங்க, ரேஷன் கார்டில் கொடுத்தாங்க, பொங்கலுக்கு எதுக்கோ கொடுத்தாங்க, 3000 5000 ஏதோ கொடுத்தாங்க. மற்றபடி இப்போ இனிமேல் திமுக ஆட்சி தான் வரும், அதில் மாற்றமே கிடையாது. எந்த மாதிரியான நலத்திட்டங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க தான் எல்லாமே பண்ணின்னுக்கிறாங்களே, இதுக்கு மேலே என்ன வேணும்? எல்லாமே பண்ணின்னு தானே இருக்கிறாங்க. இது மாதிரி பண்ணாலே போதும், அவங்க கடைசி வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண் பாதுகாப்பு இல்லைன்ட்டு தாவேக தலைவர் விஜய் சொல்கிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்து பேசவே தெரியாதுங்க. விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. அவங்க அரசியலில் அவனுக்கு என்ன தெரியும் அரசியல் பற்றி? அவங்க ஒய்ஃப் எங்கே இருக்காங்க? அவங்க அம்மா அப்பா எங்கே இருக்கிறாங்க? யாருமே இல்லை கூட. சொன்னாங்க கேட்கல, எல்லாம் விட்டு போயிட்டாங்க வானான்னு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா நகர் தொகுதியில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இவங்க தான் வருவாங்க, சிட்ரஸ் தான் வரும், டிஎம்கே தான் வரும், மாற்றமே கிடையாது. அது வந்து அவங்க தொகுதி கோட்டை. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு தாவேக தலைவர் விஜய் உங்கள் பக்கத்தில் கூட போலீஸ் போட முடியுமா? எல்லா இடத்துலையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போட முடியுமா? பொண்ணு கூட உனக்கு எனக்கு விரோதிகள் பக்கத்தில் போலீஸ் போனால் அதுக்காக சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுமா? எந்த ஆட்சி வந்தாலும் சட்டம் முடியுமா? இது சேத்பேட்டில் கூட தான் குண்டு வச்சுது, அது சட்டம் என்ன பிடிச்சி? எல்லா பீரியடில் அப்படி தான் இருக்கான். ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரன் போட முடியுமா? போட்டால் கூட அவர் எங்கே பாத்ரூம் போகிற நேரத்தில் உள்ளே பூந்து வெட்டி போயிடுவான். அதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக போயிடுமா? அதுக்கெல்லாம் சொல்ல முடியாது. சட்டம் ஒழுங்கு செட்டு போச்சுன்னா அதெல்லாம் எந்த கவர்மெண்ட்டால் வந்து முடியாது. இதே லஞ்சம், விபச்சாரம், தொழில் யார் வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. எங்காவது ஒரு மூலையில் நடந்துன்னு தான் இருக்கும். போதுமா? யாராலும் யார் சட்டம் ஒழுங்கு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் முடியாது. மோடியால் கூட முடியாது. அவர் தடுத்து நிறுத்த சொல்கிறது தானே. அந்த மலை சரிவிலேருந்து ஃப்ளைட்லேருந்து வந்தாங்களே, அதெல்லாம் முடியாது. இல்லை விஜய் சொல்லியிருக்காரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சொல்லுவார், அவருக்கு என்ன தெரியும்? நேற்று போன வருஷம் ஆட்சி வந்து அவருக்கு என்ன தெரியும்? ஆட்சி வந்தவருக்கு நேற்று வந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆடிட்டு வரா. எப்படி எப்படி விஜயகாந்த் போட்டால் பாக்கியராஜன், டி ராஜேந்திர எத்தனை பேர் கட்சி ஆரம்பித்தாங்க. எல்லாமே போய் அட்ரஸ் இல்லாத போயிட்டாங்க. யாராலும் அவர் இது பண்ண முடியாது. அவர் முதல்ல அவர் குடும்பத்தை காப்பாற்றிட்டோம். 2026 தேர்தலில் அண்ணா நகர் தொகுதியில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இங்கே யாருன்ட்டு தெரியாது. நம்ம என்ன தெரிஞ்சு நம்ம பரம்பரையெல்லாம் டிஎம்கே தான். முக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் கன்ஃபார்ம் வர்றாரு. விஜய்லாம் சான்ஸ் எல்லாம் வரத்துக்கு, சரிங்களா? அவரெல்லாம் அரசியல்லாம் என்னான்ட்டு தெரியாது. ஃபஸ்ட்டு அவங்கெல்லாம் வந்து ஷூட்டிங்கில் தான் ஃபேமஸ். அந்த தலைவா படம் வந்ததுனால அவர் அதை வச்சு டப்பிங் பண்ணி காப்பி எடுத்து இது பண்ணு நல்ல பேரெல்லாம் கீழே இருக்கிறாங்க. அவங்க கீழே டிஎம்கேக்கு அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பக்கா டிஎம்கே தான் வரும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா நகர் தொகுதியில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணா நகர் தொகுதியில் நம்மளுடைய சிற்றரசை இப்போ நிற்க வச்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னே எம்கே மோகன் ஜெயிச்சார் 3 ட்ரிப்பு. அவர் நல்ல ஏழைகளுக்கு செஞ்சார். இன்னை வரைக்கும் அவருக்கு பேர் இருக்குது. அதனால் வந்து வெறும் சிற்றரசும் நல்லா கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் செய்யக்கூடிய மனுஷன். மக்கள் மனசில் என்ன இருக்குது யாருக்கும் சொல்ல முடியாது. இப்போ யார் பாரு எதோ ஒரு கொடி பூசணி கத்துறாங்க. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணா நகர் தொகுதியில் டிஎம்கே தான் வரும். எந்த மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் அண்ணா நகர்? ஏழைங்களுக்கு கொடுத்துருக்காரு, 2000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த இப்போ ஏதோ ஒரு 8000 ரூபாய் சொல்லியிருக்காரு. அப்புறம் 5000 போட்டார். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு 3000 கொடுத்தாரு. அது எங்களுக்கு கிடையாது, பெண்களுக்கு நல்ல பெரிய கொடுப்பினார். நான் ஒர்க் பண்ணது கலைஞர் பிரிவில் அரசு தேர்வு துறையில் ஐஏஎஸ் டிரைவராக நான் ரிட்டையர்டு. இன்றைக்கி அவர் கலைஞர் ஐயாவால் நான் இன்றைக்கி பென்ஷன் வாங்குறேன். என் குடும்பம் இன்றைக்கி நல்லா இருக்கு. புரியுதுங்களா? 26 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா நகர் தொகுதியில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அது தெரியல. எங்கள் மாவட்டத்தில் பெரிய பண்ணிக்கிறாப்புல திமுகவில். இந்த வாட்டி ஏன்னா விஜய் தான் போடலாம் இருக்கலாம். சிவகங்கை மாவட்டம். அங்கே யார் திமுக ஒரு மாதிரி எந்த கட்சி? விஜய் தான் வரும் ஏற்பாடு பண்ணுறான். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா நகர் தொகுதியில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணா நகர் தொகுதியில் இப்போது எல்லா தொகுதியிலுமே சிறப்பாக வந்து டிஎம்கே தானே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. டிஎம்கே தானே கன்ஃபார்மாக வரும். ஏன்னா லேடிஸ் மனத்தை எல்லாத்தையும் கொள்ளடித்த மாதிரி பணம் போட்டு எல்லாமே கொள்ளடிச்சு எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் வர நல்ல வாய்ப்பு உண்டு. ஆனால் மீதி கட்சியெல்லாம் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. விஜய் சொல்கிறாங்க, ஆனால் கூட்டமாக தான் வந்துட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு வரும் அப்படின்ட்டு கருத்தாக சொல்ல முடியாது. ஆனால் ரசிகர்கள் கூட்டம் தான் அது. அதில் வந்து எது வரைக்கும் வருவாங்க அப்படின்றது மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் எதுவுமே அவர் பண்ணல. ஏதாச்சும் நான் இதை பண்ண அதை பண்ண அப்படின்னு செஞ்சாருன்னா ஜனங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அது பண்ணால் இன்ஷால்லா வரலாம். இப்போ 2026 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால்
மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாவை உயர்த்தி கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது கண்டிப்பாக கொடுப்பாங்கண்ணா அவங்க. ஏன்னா இப்போ சொல்கிறதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்களே. கண்டிப்பாக அவங்க மகளிர் தினத்தும் கொடுப்பாங்க. அதை வந்து முதியோருக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறதும் அதுவும் கொடுப்பாங்க. 1200 கொடுத்துருந்தாங்க, இப்போ 1500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களே, அதுவும் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவங்க ஆட்சியில் சொல்கிறது எல்லாமே முக்கால்வாசி கண்டிப்பாக கொடுப்பாங்கண்ணா. அதே மாதிரி இந்த காலை திட்டம்லாம் கொடுக்குறது இல்லாமல் அதுவும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கொடுக்குறேன்றது 10ஆம் கிளாஸ் வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க அதுவும். ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே ஒவ்வொன்று செஞ்சுட்டு தானே இருக்காங்க. கண்டிப்பாக செய்வாங்கண்ணா அவங்க. இந்த வாட்டி ஜெயிக்கிற யார் ஜெயிப்பான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதயசூரியன் தான் ஜெயிக்கும், டிஎம்கே தான் வரும். 2026 தேர்தலில் யார் வெற்றி பெறுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இபிஎஸ் அவர் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஏன் அவர் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்தால் நான் மக்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படி சொல்லிட்டு. ஆல்ரெடி பாஸ்ட் இந்த இயர்ஸ்லலாம் நல்லா பண்ணியிருந்துருக்காங்க. அதனால் திரும்ப அவர் வந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கே வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். முக ஸ்டாலின் வந்தால் கூட நல்லாயிருக்கும். என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையா எஜுகேஷனுக்கு நிறைய கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பெனிஃபிட்டாக இருக்கணும். கல்வி கடன் ரத்து பண்ணுறது அதெல்லாமே பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் முதல்வன் திட்டம் மாதிரியான திட்டத்தில் நிறையா கொண்டு வந்திருக்காங்களே. யூபிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஃப்ரீ கோச்சிங் கிளாஸு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? திட்டம்லாம் இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் ரூரல் ஏரியாவில் இருக்க பீப்புள்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அவங்களுக்கு நிறைய நாலேஜ் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி திட்டங்களில் இருக்கிறது நிறைய நாலேஜ் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த திட்டத்தை எல்லாமே அவங்களுக்கு கரெக்டான முறையில் இந்த திட்டம் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிவிக்கணும். அந்த ரூரல் ஏரியாஸில் டெவலப்மெண்ட் பண்ணணும். நகரில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா? திராவிட மாடல் ஆட்சி மிகவும் சீரும் சிறப்பமாக நடந்தது. அதே மீண்டும் மீண்டும் தொடரணும்னு இது மக்களே விருப்பப்பட்டு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருமனதாக ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரே தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். மீண்டும் தளபதி தலைவர் அவர்கள் தான் முதல்வராக வர வேண்டும்னு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்துனுக்கிறாங்க. ஏப்ரல் 23 தேதியை அன்றைய தினம் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கிறதுக்கு மக்கள் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அனைத்து கட்சி தலைவர்களையும் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இங்கே அண்ணா நகரை பொறுத்தவரையிலும் மிகவும் சிறந்த முறையில் எம்எல்ஏ எம்கே மோகன் அவர்கள் சிறந்த முறையில் பணியாற்றிருக்கிறார். அவரை தொடர்ந்து ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் சிற்றரசு அவர்கள் சிறந்த முறையில் பணியாற்றி வந்தார். இன்றைய தினம் அண்ணா நகரில் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் மாவட்ட செயலாளர் சிற்றரசு அவர்கள் அமோக வெற்றி பெறுவார். இப்போ எந்த மாதிரியான மாற்றம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அண்ணா நகர் தொகுதிக்கு? திராவிட மாடல்னாலே மிகப்பெரிய மாற்றம் தான். இன்னும் அதிகப்படியான நலத்திட்ட உதவிகள் அண்ணா நகர் தொகுதியில் சேரும்.